வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு homegalattaa ரெசிபீஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பாட் பை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பை crust எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன் வீடியோவில். அதோட கண்டினியூஷன் தான். வாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு அன்சால்டட் பட்டர் தான் எடுத்திருக்கேன். பட்டர் நல்லா கரைஞ்ச உடனே இதில் ஒரு 10 போல் பூண்டை ரொம்ப பொடியாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு நிறையா சேர்த்திங்கன்னா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். அதனால் பூண்டை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் கேரட்டை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் நல்லா வதங்கின உடனே 2 கப் அளவு மஷ்ரூம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் வந்துட்டு ஒரு 200 கிராம் இருக்கும். இந்த மஷ்ரூம் நம்ம ஒரு பாக்ஸ் வாங்குவோம்ல, ஒரு மஷ்ரூம் அது அப்படியே சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 3 பேபி கார்ன் வந்துட்டு சின்னதாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போது காய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். மஷ்ரூம்லேயே ஏற்கனவே தண்ணி விட ஆரம்பிக்கும், ஸோ அந்த தண்ணி நல்லா சுண்டுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா தண்ணி ட்ரை ஆகிட்ட அப்புறமா நம்ம இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கோதுமை மாவை நான் சேர்த்துருக்கேன். கோதுமை மாவு நல்லா எல்லோ கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கணும். நம்ம கோதுமை மாவு சேர்த்துட்டோமா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இதில் ஒரு 200லேருந்து 240 ml வரைக்கும் உள்ள பாலை வந்துட்டு சேர்த்துருக்கேன். இந்த பால் வந்துட்டு காய்ச்சி ஆற வச்ச பால் இது, அதை வந்துட்டு இதில் சேர்த்துருக்கேன். நீங்கள் பாலுக்கு பதிலாக ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம், அதுவும் சூப்பராக இருக்கும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு கொஞ்சமாக வந்துட்டு புதினா தழையை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 கப் அளவு ஊற வச்ச பட்டாணியை நான் சேர்த்துருக்கேன், வேக வைக்கல. ஓவர் நைட் ஊற வச்ச பட்டாணியை நான் இதில் சேர்த்துருக்கேன். ஃப்ரெஷ் பட்டாணி இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், ஊற வைக்க வேண்டாம். நல்லா கொதிச்சு கொஞ்சம் திக்காகிற டைமில் நம்ம வந்துட்டு இதில் இட்டாலியன் சீசனிங் வந்துட்டு 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரிகானோ இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இந்த கன்சிஸ்டன்சி வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்துட்டு இந்த மாதிரி பை வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் நான் பவுலில். அதில் வந்துட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். க்ரீம் கிடைக்காதவங்களுக்காக நான் இந்த பாலில் செஞ்சு காமிச்சிருக்கேன். எல்லாம் ஃபுல்லாக அசம்பிள் பண்ணியாச்சு. இதில் வந்துட்டு மேலே மொசரேலா சீஸ் வந்துட்டு நான் திருவி போட்டிருக்கேன். உங்களுக்கு எந்த சீஸ் கிடைக்குதோ அந்த சீஸை வந்துட்டு இதில் திருவி போட்டுக்கோங்க. சீஸ் க்யூப்ஸ் இருக்கும்ல, அது கூட போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாக திருவி போட்டாச்சு. இது மேலே கொஞ்சமாக வந்துட்டு இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும் இதெல்லாம் சேர்த்திங்கன்னா. இப்போ இதில் லைட்டாக ஆலிவ் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் சாதாரணமாக சன்ஃப்ளவர் ஆயில் கூட இதில் லைட்டாக சேர்த்துக்கலாம் ஒரு டேஸ்ட்டுக்காக. இப்போ இன்னொரு ஷீட் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்துட்டு மேலே இது மாதிரி போட்டுடலாம். ஓரத்தில் கிராக்காக இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம அதை வந்துட்டு மடித்து தான் விட போகிறோம். இப்போ கீழே இருக்கிற க்ரஸ்ட்டோட மேலே இருக்கிறதையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரங்களில் ஷேப்பாக வர மாதிரி பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது இது மேலே எக் வாஷ் கொடுத்துடலாம். நம்ம நீங்கள் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா இதுக்கு மேலே மில்க் வாஷ் கொடுத்துக்கோங்க. எக் வாஷ் வந்துட்டு கொடுக்கறது எதுக்குன்னா மேலே வந்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகி வரதுக்காக தான் எக் வாஷ் கொடுக்குறோம். நீங்கள் பால் வந்துட்டு ப்ரஷ் பண்ணாலும் அதே மாதிரி ப்ரௌன் ஆகி நல்லா வரும். ஒரு எக்கை வந்துட்டு நான் எடுத்திருக்கேன், அது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே எல்லா இடமும் அப்ளை ஆகுற மாதிரி நம்ம ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே எக் வந்துட்டு பட்டிருக்கணும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும், நல்லா ப்ரௌன் கலர் கிடைக்கும். ஸ்டீம் வந்துட்டு வெளியே போகிறதுக்காக நம்ம மேலே வந்துட்டு ஒரு கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இந்த ஏர் வந்துட்டு வெளியே வரும், இல்லைன்னா வெடிச்சிட மாதிரி ஆகிடும். அதனால் மேலே இருக்கிற மாவு மட்டும் நான் லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவனை வந்துட்டு ஒரு 200 டிகிரி செல்சியஸ்க்கு நான் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே நான் அதை ப்ளேஸ் பண்ணிட்டேன். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணேன். இப்போ வந்துட்டு பேக்கிங் இதில் வச்சு 200 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. ப்ரௌன் ஆகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 5 or 10 மினிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
நான் உங்களுக்கு இதை கட் பண்ணி காட்டுறேன். இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு, சூப்பராக இருந்துச்சு. பொறுமையாக அப்படியே கட் பண்ணி நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் சூப்பராக இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் சிக்கன் வச்சு கூட ட்ரை பண்ணலாம். நான் வெஜிடேரியனுக்காக சொல்கிறேன் நான். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹோம்கால்ட்டா ரெசிபிஸ் அண்ட் கிராஃப்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அறுசுவை உணவு உண்ணுவோம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.